திரிஷாம், இந்த இதோட கடிதத்தில் நிறைவு பகுதியில் முதலமைச்சர் சொல்றது அடுத்து வரக்கூடிய ஓராண்டுக்கான விஷயம். இப்போ அதை பற்றி பேசணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு கட்டியம் கூறும் வகையில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படிங்கிறதுக்கான எதிர்நோக்குகிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு 200ங்கிறத இவங்க ஒரு முழக்கமாக வைக்கிறாங்க அல்லது அதுக்கான வியூகமாக வைக்கிறாங்களா என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருத்தை என்னவா பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக அவர் பேசிட்டே இருக்கிறார் 200ங்கிற எண்ணிக்கையை சொல்லி. முதலமைச்சரின் கருத்து என்னவாக இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன் என்றால், வெறும் ப்ராக்சி வார் மட்டுமல்ல, வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ்ங்கிறது தான் அவர் மீன் பண்றாரு. இப்போ ஏதோ ஒரு அரசியல் உரையாடலை கட்டமைத்துக் கொண்டே போவதுதான் வார் ஆஃப் நேரேட்டிவ். தேர்தல் அரசியல் அது ரொம்ப முக்கியம். அதிகாரத்துக்கான யுத்தம் தான் தேர்தல் என்பது, அதிகாரத்துக்கான யுத்தம். அப்ப 200 என்பதை லட்சியமாக கொள்ளுதல், அது குறிக்கோள் தான். 200 அடையணும்னு அவசியம் இல்லை. திமுக கூட்டணிக்கு 200 சாத்தியப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுகவுக்கும் சாத்தியப்பட்டிருக்கு, திமுகவுக்கும் சாத்தியப்பட்டிருக்குது. எங்க கல்லூரி காலகட்டத்தோட இறுதியில 200 பிளஸ் திமுக கூட்டணி. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, சாத்தியமான குறிக்கோளைத்தான் முதலமைச்சர் முன்னால் வைக்கிறார். அதற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு பரிணாமத்தை கொடுக்கும் என்பது அவரது நம்பிக்கையா இருக்கு. அதாவது மிக அதிகபட்சமான ஓட்டு வங்கி பெறும்போது அந்த பரிணாமம் கிடைக்கும். இந்த இடத்துல தேர்தல் புறக்கணிப்பு என்பது தவறுங்கிறது தான் என்னோட கருத்து. என்னவென்றால், திமுக தேர்தலை புறக்கணிக்கும் போதும் திமுக ஓட்டு அதிமுகவுக்கு போச்சுங்கிறதா ஆர்கே நகரோட வரலாறு. ஜெயலலிதா அவர்களே 5 தேர்தலை புறக்கணிச்சுட்டு அப்புறம் 6வது இனிமேல் தேர்தல் புறக்கணிப்பை செய்யக்கூடாது என்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்ப தேர்தல் புறக்கணிப்புல உள்ள சிக்கல் என்னன்னா, நம்ம ஓட்டு வங்கி யாருக்கு போச்சுங்கிறத விமர்சகர்கள் அவர்கள் வியாக்கியானம் செய்வார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்கள் மனதுக்கு தோன்றிய மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கணக்கே தெரியாது. அப்ப அது ஒரு தவறான புரிதல் ஒன்று. இரண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி இடைத்தேர்தல்ல இன்னொரு சிக்கல் இருக்கு. வாக்குப்பதிவும் கூடுதல் ஆயிடுது. அப்ப புறக்கணிப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல வாக்குகள் குறையணும். ஒரிஜினலா அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னா, எந்த தொண்டராவது அல்லது கட்சியினராவது புறக்கணிக்கிறாங்கன்னா, இப்ப 2 கூட்டணி புறக்கணிப்பு அப்படின்னா வாக்கு சதவீதம் குறையணும். அது குறையாது. பொதுவாக இடைத்தேர்தல்களில் வாக்கு சதவீதம் கூடத்தான் செய்யும். எல்லா கட்சிகளுமே போய் கொண்டு வர்றது, வாக்காளர்களை வர வைக்கிறது வைப்பாங்க. அப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரி வார் ஆஃப் நரேட்டிவ்ல ஒரு அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு வந்துருது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா இந்த இதுல? கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கான அனுகூலம் வந்துருது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி வாக்கு சதவீதம் கூடும். சார், நம்ம திருவிழாவை புறக்கணிக்கலாம் சார், மத்தவங்க எப்படி சார் திருவிழாவை புறக்கணிப்பாங்க? அவங்க திருவிழாவில் கலந்து கொள்ளத்தான் செய்வார்கள். அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும். அப்போ இயல்பாக தேர்தல் புறக்கணிப்பு ஒரு வியூகமாக பார்க்கப்பட்டாலும், அதுல தோல்வியே வந்தாலும் கூட தேர்தலில் போட்டியிடுவதுதான் நல்லது. பல வரலாறுகள் நமக்கு அதை உணர்த்தியதுதான். இப்போ முதலமைச்சர் இப்போது உதிரின்னு சொல்றாரு இல்லையா? அக்னி வேற வியாக்கியானம் கொடுத்தாரு. உதிரி பூக்கள்ங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஆனால் உதிரிங்கிறதுக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னா, சில்லறை என்பதுதான். சில்லறை என்பது என்னன்னா, அது ஒரு பொருட்டாகவே நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதது. அப்போ இந்த இடத்துல நேரேட்டிவ் எப்படி பில்டப் பண்றாங்க? பெரியாருக்கு எதிரான ஓட்டு, பெரியாருக்கு ஆதரவான ஓட்டு அப்படிங்கிற நேரேட்டிவ் வருது. அந்த நேரேட்டிவ் வரும்போது வலதுசாரி ஓட்டு வங்கி இவ்வளவுதான் இருக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு 15% சீமானோட ஓட்டுன்னா, அவருக்கு கிடைத்த ஓட்டு, பதிவான ஓட்டுல ஒரு 15% கைப்பற்ற முடிந்தால் வலதுசாரிகளுக்கு ஆதரவான ஓட்டு வங்கியே 15% தான். மீதி இருக்கிற 85 திராவிடத்துக்கு ஆதரவான ஓட்டு வங்கி. இது எங்க காலேஜ் டேஸ் 80% மேல. காமராஜரும் ராஜாஜியும் ஒன்னாக இருக்கும் போது, அப்ப 80% மேல இருக்கிற ஒரு ஓட்டு வங்கி பழையபடி அதே மாதிரி அதிமுக பிரிஞ்சு வந்த பிறகு 2 பேரும் அந்த ஓட்டு வங்கியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அதை நோக்கி அதை நீங்க திராவிடம் வலதுசாரின்னு பிரிக்கிறீங்களா, அல்லது வலதுசாரிகளுக்கான வாக்கு சதவீதம் அதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கக்கூடியது அத்தனையும் ஒண்ணு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குமா? பொதுவா கொள்கையா இடதுசாரி வலதுசாரின்னு வராது. இடதுசாரிகளுக்குள்ள திராவிட தத்துவம் அல்லது தமிழ் தேசியம் அல்லது திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள் அப்படின்னு வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டாலும் வலதுக்கு எதிரானது எல்லாம் ஒன்று கொள்கை ரீதியா நான் சொல்றேன் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அது எப்படி? அல்லது வெறும் அது திராவிடம் தான் 85ன்னு பாக்குறீங்களா? சார், தமிழ் தேசியத்தின் ஆதி பிதாக்கள் ஒன்னு மாப்போசி ஐயா அவர்கள், இன்னொன்னு சீபா ஆயத்தனார் ஐயா அவர்கள். அவங்க 2 பேருமே திருப்பி திராவிட இயக்கத்தோட தானே இருந்தாங்க. அப்ப தமிழ் தேசியம் 1960களோட கடைசியிலேயே அது திராவிட இயக்கத்தோட இணைஞ்சிருச்சு. தனியாக அதுக்கு ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது. ஆனால் திரு சீமான் அவர்கள் அதை எப்படி கட்டமைக்க விரும்புகிறார்னா, பெரியாருக்கு எதிரானவர்களா தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள்
அப்படி ஒரு பெரியாருக்கு ஆதரவானவர்களா தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள்னு அவர் கட்டமைக்க விரும்புகிறார். இப்ப உதாரணமா சுதந்திரம் வந்து அதை வந்து பெரியார் அவர்கள் துக்க நாள்னு சொன்னாரு. மூலி சுதந்திரம்னு பசுமன் தேவரையா சொன்னாருங்க. அத 1947 சுதந்திரத்தை இது மூலி சுதந்திரம், முழுமையான சுதந்திரம் அல்ல. முழுமையான சுதந்திரம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து ஆசிய விடுதலை சேனையை திரட்டி வந்து போரிட்டு வென்று கொடுப்பார். இது பசுமன் தேவரையா சொன்னது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா அதை வைத்து சீமான் கட்டமைக்க விரும்புகிற பிம்பம் எது என்றால் அது பெரியாரியத்துக்கு எதிரானது. அப்படின்னா அந்த திராவிட இயக்கங்களுக்கு எல்லாம் எதிரானது. அப்ப அது வந்து இன்றைய தேதிக்கு அது வலதுசாரி இயக்கம் அப்படிதான் நம்ம பொருள் கொள்ள முடியும். அவருக்கு வரக்கூடிய வாக்குகள் வலதுசாரி வாக்குகளாக பொருள் கொள்ளப்படும், அல்லது வலதுசாரி வாக்குகளை ஈர்க்கக்கூடிய இடத்துக்கு அவர் இந்த தேர்தல் அவர் இருக்கிறார். அவருடைய அவரோட 8% கீழே போயிட்டாருன்னா இதுவரைக்கும் அவர் ஒரு கோடு போட்டு வச்சிருக்காரு, 8% கோடு போட்டு வச்சிருக்காரு. இடைத்தேர்தல் முழுமையா ஆளுங்கட்சி தன்னோட முழு பலத்தையும் ஒரு இடைத்தேர்தலுக்காக தன்னுடைய கொள்கையோ அவரு அல்லது அவருடைய அப்ரோச்சை மாத்திப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் அவர் இப்பதானே சார் இதை சொல்லவே ஆரம்பிச்சாரு. மிஞ்சி போன ஒரு இந்த இடைத்தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் சொல்லவே ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அவர் பெரியாரெல்லாம் வந்து ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்கிறாரு. பெரியாரோட கருத்து முரண்கள் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு. தமிழ் சொல்றாரு, நான் சொல்றேன்னு கேட்காத கேள்வி கேளுன்னு தான் சொல்றாரு. அதுல அவர் ஒன்னும் எல்லாரும் என் கருத்தை கேளுங்கன்னு அவர் சொல்லவே இல்லையா. பெரியார் காலத்திலே கடவுள் மறுப்பெல்லாம் வந்து அண்ணாவே கைவிட்டது தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தானே. பெரியாரை எதற்காக வணங்குகிறோம், பெரியாரை எதற்காக போற்றுகிறோம், இதான் வந்து அதுல கேள்வி. அது வந்து சீமான் வந்து அதை முற்றிலும் மறுதளிக்கும் போது சீமானை புறத்தள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தமிழகம் போகிறது. ஓகே ஓகே. ஸோ அது அப்படியே தான் பொருள் கொள்ளப்படும் அப்படிங்கிறீங்க. இந்த 200 அப்படிங்கிறதுல சார் இப்போ களம் வந்து நிறைய கட்சிகள் இருக்கிறதா மாறி இருக்குல்ல. நீங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் சொன்னீங்க 200 இடங்களை திமுகவும் பெற்றிருக்கிறது, கூட்டணியாக அதிமுக பெற்றிருக்கிறது. 26 களம்ங்கிறது வந்து இப்போ கிட்டத்தட்ட 4-5 அணிகள் அல்லது முனைகளாக இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு மாறலாம். அது வந்து ரீயூனியன் எப்படி நடக்குது, எப்படி ரீஅலைன்மெண்ட் நடக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு வேணால் அதை நீங்கள் வந்து கணிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அந்த 200 அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி பல முனைகளில் பிளவுபட்டா அப்ப 200 மிக எளிதான டார்கெட் ஆயிரும்ல. அவங்களுக்குள்ள எந்த ஒருங்கிணைப்புமே இல்லையே. குறிப்பாக நமக்கு எவ்வளவு தூரம் ஓட்டு வாங்குவான்னு தெரியாத விஜயோட ஓட்டு வங்கி இப்ப விஜய் வந்து பழைய விஜயகாந்த் லெவலுக்கு போறாருன்னு வச்சுக்குவோம் உதாரணமாக. அப்படின்னா அது ஒரு 8%, 10% வந்து அதுவும் உதிரியா தானே போய் முடியும். அப்ப அந்த 200 அவங்களுக்கு ஈஸியா வசப்பட்டு விடுவே. அதாவது ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆளுங்கட்சியோ அல்லது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை தோற்கடிக்கணும்னா மரபு சாராத உத்திகளை வந்து பயன்படுத்த வேண்டும். மரபு சாராத உத்திங்கிறது இதுல என்ன, நம்ம நினைத்தே பார்க்க முடியாத கூட்டணிகளை உருவாக்குதல் தான் மரபு சாராத உத்தி. நினைத்து பார்க்க முடியாத கூட்டணியை உருவாக்கி வச்சுக்கிட்டது அண்ணா தானே. இன்றைக்கு அண்ணா நினைவு நாள். ஆமா. அவர் அதான் 67, 77 மேற்கோள் காட்டுறாரு. 2026 அப்படி இருக்கும்னு புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய திரு விஜய். அது கரெக்ட் தான், அவர் மேற்கோள் காட்டுவது சரிதான். ஆனா விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு ஊடுருவல் இல்லையே. கீழே கள அளவுல வந்து அந்த ஊடுருவல் இல்ல. இதற்கு அடுத்த தேர்தல்கள்ல ஊடுருவல் வரலாம். ஆனா இப்போதைக்கு அவரை வந்து நம்ம எதை வச்சு எஸ்டிமேட் பண்றோம்னா ஒரு பிலிம் ஹீரோ, ஒரு நோன் ஃபேஸ், ஒரு செலிபிரிட்டி, இதை வச்சு தான் நம்ம எஸ்டிமேட் போட முடியும். நீங்க இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் இருக்கணுங்கிறீங்க. அது மரபு சாராத உத்திகள் கடைபிடிக்கப்படுறீங்க. அப்பதான்